ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 சரிங்களா. ஸோ 23 ஏஎல்பி எக்ஸாம். ஆக்சுவலாக நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியோட சிபிடி 2 சரிங்களா. அதோட 23 நடந்த எக்ஸாமோட தேர்ட் ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷிஃப்ட்டு வந்து ஒரே ஒரு சென்டரில் மட்டும் ஃபேக்காக சரிங்களா, அதாவது எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம் நடத்தாமல் தப்பாக நடத்திருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அஃபிஷியலாக அது வந்து தப்பு. எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேக்காக எழுதியிருக்கிறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ் திரும்ப கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க சென்னை ஜோனில் உள்ளவங்களுக்கு கிடையாது சரிங்களா. நான் ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, ப்ரோ நான் தேர்ட் ஷிஃப்ட் எழுதியிருந்தேன், எனக்கு எக்ஸாம் ரீஷெடியூல் பண்ணுவாங்களா, நான் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தேன், அந்த மாதிரிலாம் சென்டர் எதுவும் ப்ராப்ளம் வரல, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ யாருக்குமே சென்னை ஜூன் ஓகே, சென்னைன்னு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜூன் மட்டும்தான் சரிங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்தது வந்து போபால் சரிங்களா. ஸோ போபாலில் மட்டும்தான், ஈஸ்ட் ரயில்வே காலனி சரிங்களா. ஸோ இங்கே இந்த போபாலில் மட்டும்தான் அந்த தேர்ட் ஷிஃப்ட் 23 நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, அதாவது ரீஷெடியூலிங் சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம் வந்து திரும்ப கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபாலில் பர்டிகுலராக 23 தேர்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து என்னென்னா, அந்த 23 தேர்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதின மக்களும் கூட வெளியே இருந்தவங்களும் சேர்ந்து அங்கே அந்த இன்ஸ்டியூட் ஓகேங்களா, அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஓகே, அவங்க என்னதுக்காக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ சென்டர்ஸும் பர்டிகுலராக கேட்டிங்கன்னா இவ்வளோ சென்டர்ஸ் தான். ஓகே, இந்த இடங்கள்லாம் வந்து ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கன்ஃபார்ம்டாக அங்கே தான் இருக்குது ஓகேங்களா, போபாலில் தான் இருக்குது. ஸோ இது எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, எல்லாருமே பயந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்குமோ, இல்லை நான் இப்போ நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறேன், அடுத்த ட்ரிப் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கன்ஃபார்ம்டு சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் எந்த ஒரு ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் போபாலில் பார்த்தீங்கன்னா இவங்க அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அங்கே மட்டும் தான் சரிங்களா. ஸோ இதனால் சிபிடி 2ஓட ரிசல்ட் வந்து டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ஒரு ஜூனில் உள்ள ப்ராப்ளம் வந்து அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய டைமுக்குள்ளே இவங்களும் மேனேஜ் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டும் நார்மலாக வர டைமில் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட அப்டேட் இதுக்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ வேறு ஒரு விஷயமும் இல்லை ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.